ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம திருவண்ணாமலை ஹோஸ்டல் பேசுகிறேன். ஸோ அடுத்தபடியாக நம்ம அப்கார்ட்டில் வந்து 2100 வந்து நெக்ஸ்ட் மாடலில் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டி பார்த்துடலாம். ஸோ லோடு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும். அதாவது 3 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்கு. ஃப்ரண்ட் அலாய் வீல் வந்து சில்வரில் வந்துடும். அதாவது சில்வரில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்க் பிரேக் வந்து 3மே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ரெண்டாவது வந்து பேட்டரி இருக்கிற கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து பேட்டரி வைக்கிற இடம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி. இதனுடைய கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரும். ஸோ அரட்டான லோடு கெப்பாசிட்டி வச்சிங்கன்னா 160 கிலோமீட்டர் தாராளமாக உங்களுக்கு தரும். அதுவும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கால் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரியே வந்துடும். தொட்டி சைஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து நல்லா லோடு வச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதா இருந்தாலும் தாராளமாக கட்டிக்கலாம். அது இல்லாமல் நம்ம கஸ்டமைஸ் எப்படி இருக்கோ அதுவும் நம்ம கட்டலாம். அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டருடைய பவர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டர் தான். ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாமே இதில் வாரண்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். வாரண்டி வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் மோட்டர் கண்ட்ரோல் வாரண்டி கொடுக்குறோம். இந்த புராக் மாடலில் இருக்க மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூப் ஷீட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பைப்பரில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பின்னாடி வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீலோட கொடுத்துருக்கோம். அது நல்லாவே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு யூனிக்கான லுக்கோட இருக்கும். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 3 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு தாராளமாக நம்ம வண்டி இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வைப்பரு அது எல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே லிங்க் தரேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 3 வீலுக்குமே வந்து டிஸ்க் பிரேக் தாங்க நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் சேஃப்டியாக தான் இருக்கும் வண்டி. அதனால் தைரியமாக வந்து ரோட்டில் தாராளமாக ஓட்டிக்கலாம். ஆக்சுவலாக 3 வீலுக்குமே டிஸ்க் பிரேக் தான். அதனால நீங்கள் வந்து தாராளமாக ரோட்டில் ஓட்டிக்கலாம். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும், மைலேஜ். ஸோ அந்த பேட்டரி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டிரைவர் சீட்டு கீழே கொடுத்துருக்கோம். அதுவே ரொம்ப சேஃப்டியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாக் போட்டு நீங்கள் வந்து சாவியில் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே லிங்க் தரேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 160 கிலோமீட்டர் வந்து தாராளமாக மைலேஜ் தரும். ஒரு மினி ஃபேமிலி போகிற அளவுக்கு இது வந்து ரொம்ப கெப்பாசிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி. ஸோ உங்களால் வந்து ஒரு டிராஃபிக்ல கார் எடுத்துகிட்டு போயிட்டு வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு தாராளமாக ஓட்டி வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாவி ஜஸ்ட் போட்டு ஆன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம், சார்ஜிங் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் இது வரைக்கும், அது என்று முதற்கொண்டு எல்லாமே காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன்லேயே வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேட்டரியுடைய கெப்பாசிட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். அப்பப்போ எவ்வளோ லெவல் பேட்டரி இருக்குது எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கலாம், ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக வண்டி வந்து லான்ச் பண்ணுறோம். 2100 புது வண்டி லான்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2100 ப்ளஸ் ஒரு வண்டி லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த வண்டிகளை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். தேங்க்யூ.